Hey children, welcome to science class. So now we are going to see the topic atmospheric pressure. இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன டாபிக் பார்த்தோம்? ப்ரெஷர் டியூ டு அ லிக்விட் காலம் அது வரைக்கும் பார்த்தோமா? அப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் கூட பார்த்தோம். நெக்ஸ்ட் now we are going to see the topic atmospheric pressure. So first of all, what is atmosphere? So this is the atmosphere of Earth. So atmosphere is organized like an onion's skin. That means it contains the 5 layers: troposphere, stratosphere, mesosphere, exosphere, like that. 5 layers are there. So this is an atmosphere. Then this is called as atmospheric pressure. So நம்மளோட டாபிக் நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து atmospheric pressure. ஸோ atmospheric pressure அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா, see this diagram, this is an atmosphere at a higher altitudes. அதாவது altitude அப்படிங்கும்போது அதிகமான ஹைட் மேலே ஏற அதோட அட்மாஸ்பியர் அந்த ஏர் வந்துட்டு என்ன ஆகும்னா, ஏர் வந்து தின்னாக மாறிடும். ஏர் வந்துட்டு ப்ரெஷர் வந்து ரொம்ப ரொம்ப லோவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் ஹாவ் அ லோயர் ப்ரெஷர். ஸோ ஹையர் ஆல்டிடியூட்ஸ் ஹாவ் அ லோயர் ப்ரெஷர். தேர் இஸ் அ லெஸ் ஏர் அபவ் யூ. அதாவது ஹையர் ஆல்டிடியூட் போகும்போது அங்கே வந்து ஏர் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போ ப்ரெஷரும் வந்து என்னவாக இருக்கும், அங்கே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ இதுவே வந்து சி லெவலுக்கும் கீழே, அதாவது மைன்ஸ் அப்படிலாம் போனோம் அப்படின்னா ப்ரெஷர் வந்து அங்கே அதிகமாக இருக்கும். அதாவது லோயர் ஆல்டிடியூட்ஸ் அப்படிங்கும்போது டெப்த், ஆழத்துக்கு போகும்போது, இப்போ மைன் சுரங்கத்துலலாம் வேலை பார்க்குறாங்க இல்லைங்களா. ஸோ இப்போ அங்கே ஆழத்துக்கு போகும்போது என்னாகும் அப்படின்னா ஏர் ப்ரெஷர் வந்து ரொம்ப ரொம்ப அதிக அளவில் இருக்கும். ஸோ லோயர் ஆல்டிடியூட்ஸ் ஹாவ் அ ஹையர் ப்ரெஷர். தேர் இஸ் மோர் ஏர் அபவ் யூ. அதாவது கீழேருந்து பார்க்கும்போது பிலோ யூ அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு கீழே வந்துட்டு ஏர் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த டயக்ராம் பார்த்திங்கன்னா மவுண்ட் எவரெஸ்ட் அந்த ஹைட் இன்க்ரீஸ் ஆக என்னவாக இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல ஏர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஏர் ப்ரெஷர் வந்து இந்த இடத்துல லோவாக இருக்குது. அதுவே இந்த பாட்டமில் பாருங்கள் ஏர் ப்ரெஷர் எப்படி இருக்குங்க, அதிகமாக இருக்குது. ஸோ நவ் வி என்டர் இன்டு த டாபிக், தட் இஸ் atmospheric pressure. So atmospheric pressure here, earth is surrounded by a layer of air. ஸோ earth வந்து எதால் சரவுண்ட் ஆகிருக்கு, நம்மளோட பூமி முழுவதும் காற்றால் நிரப்பப்பட்டிருக்குது. ஸோ பை a layer of air up to certain height, ஒரு பர்டிகுலர் ஹைட் வரைக்கும் காற்றால் நிரப்பப்பட்டிருக்குது, nearly 300 kilometer distance. And this layer of air around the earth is called atmosphere of the earth. இப்போ இந்த லேயர் ஆஃப் earth, அதாவது ஏர் ஃபில்லாக இருக்கக்கூடிய அந்த லேயர் ஆஃப் earth வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா atmosphere of the earth. ஸோ சின்ஸ் ஏர் ஆக்குபைஸ் ஸ்பேஸ், நமக்கே நல்லா தெரியும் ஏர் வந்து என்ன பண்ணும், இட் ஆக்குபைஸ் ஸ்பேஸ். ஸ்பேஸ்னால் அது இடத்தை வந்து ஆக்குபை பண்ணிக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹேஸ் ஆல்சோ வெயிட். ஏருக்கு என்ன இருக்குது, கண்டிப்பாக வெயிட்டு இருக்குது. அண்ட் ஆல்சோ இட் எக்ஸர்ட்ஸ் அ ப்ரெஷர். ஏர் வந்து என்ன பண்ணுமோ, அப்போ நம்ம வேகமாக காற்றடிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளால் நடக்கக்கூட முடியாது. சில நேரங்களில் நம்ம காற்று வந்து நம்மளை தள்ளி விட்டுரும் இல்லைங்களா. ஸோ இப்போது பெரிய புயல் காற்றெல்லாம் அடிச்சதுன்னா பெரிய பெரிய மரமே என்னவாயிருது, சாஞ்சிருது இல்லைங்களா. அப்போ என்ன அர்த்தம், ஏர் இட் ஆல்சோ எக்ஸர்ட்ஸ் அ ப்ரெஷர். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அப்படிங்கிறது என்னென்னா, earth is surrounded by a layer of air up to certain height, that is 300 kilometer வரைக்கும். And this layer of air around the earth is called atmosphere of the earth அப்படின்னு சொல்கிறோம். Air occupies space and has weight. Air வந்து என்ன பண்ணுது, ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிக்குது, அதுக்கு வெயிட்டும் இருக்குது. அண்ட் ஆல்சோ இட் எக்ஸர்ட்ஸ் அ ப்ரெஷர். அது வந்து என்ன பண்ணுதுமா, ப்ரெஷரையும் எக்ஸர்ட் பண்ணுது. இந்த ப்ரெஷருக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க, atmospheric pressure அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ atmospheric pressure we normally refer is the air pressure. atmospheric pressure சொல்லலாம், இல்லைனா air pressure at sea level அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள் இந்த டயக்ராம். ஸோ figure 3.5 shows that air gets thinner with increasing altitude. அதாவது ஹைட் அதிகமாக ஆல்டிடியூட்னா ஹைட்டுன்னு சொல்கிறோம். இங்கே ஹைட் இன்க்ரீஸ் ஆக ஏர் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா அப்படியே தின்னராக ஆயிடுது. அப்போ அந்த இடத்துல அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இஸ் டிக்ரீஸ்டு.
இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹென்ஸ் த அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் டிக்ரீசஸ் ஆஸ் வி கோ அப் இன் மவுண்டைன்ஸ். ஸோ இப்போ நம்ம மவுண்டைன்ஸ் மலையெல்லாம் ஏறுறோம் அப்படின்னா அந்த இடத்துல மேலே ஏற ஏற அங்கே வந்து ஏர் லெவல் கம்மியாக இருக்கும். அப்போ அதுக்கான தகுந்த ஈக்யூப்மெண்ட் போட்டுட்டு தான் நம்மளால் அந்த மலை மேலெலாம் ஏற முடியும். ஆன் த அதர் ஹேண்ட் ஏர் ஹெட்ஸ் ஹெவியர் ஆஸ் வி கோ டவுன் பிலோ sea level. sea லெவலுக்கு கீழே, அதாவது மைன்ஸ் சுரங்கம்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அப்போ அந்த மைன்ஸில் போகும்போது என்ன ஆகும்னா ப்ரெஷர் வந்து ஏர் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குமா. அதை தான் சொல்கிறாங்க, ஏர் கெட்ஸ் ஹெவியர் ஆஸ் வி கோ டவுன் பிலோ த sea level லைக்ஸ் மைன்ஸ். ஸோ அதான் ஆல்டிடியூட் ஹையர் இன்க்ரீஸிங் ஆல்டிடியூட், அதாவது ஹைட் அதிகமாக அதிகமாக அங்கே ஏர் ப்ரெஷர் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் டிக்ரீஸாக இருக்கும். அதே மாதிரி மைன்ஸ் சுரங்க பாதைக்கெல்லாம் போகும்போது ஏர் ப்ரெஷர் வந்து அங்கே கம்மியாக ஏர் ப்ரெஷர் அங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சுரங்க பாதைக்கெல்லாம் போகும்போது ஏர் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், அதுவே மவுண்டைன்ஸ்க்கெல்லாம் போனோன்னா ஏர் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. See this diagram. Above each location on earth is a column of air. அதாவது ஒவ்வொரு லொக்கேஷன் ஆஃப் எர்த்லேயும் காலம் ஆஃப் ஏர் ப்ரெசண்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. தட் ஸ்ட்ரெச்சஸ் டு த டாப் ஆஃப் த அட்மாஸ்பியர். அது வந்து ஸ்ட்ரெச்சஸ்னால் இழுக்கப்பட்டிருக்குது. அந்த ஏர் மாலிக்யூல்ஸ் வந்து அட்மாஸ்பியர் வரைக்கும் என்னவாயிருக்குது, அந்த காலமில் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏர் ப்ரெஷர் அண்ட் டென்சிட்டி ஆர் லோயர் அட் ஹை ஆல்டிடியூட்ஸ். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஹை ஆல்டிடியூட்னா அதாவது மவுண்டைன்ஸ் மலைப்பகுதிகளில் மலைகள்லாம் வந்துட்டு ஏர் ப்ரெஷரும் அதோட டென்சிட்டி எப்படி இருக்குமா, கம்மியாக இருக்கும். பிகாஸ் a shorter column of air pushes down. அந்த இடத்துல அந்த காலம் வந்து என்ன பண்ணுது, ஏர் எல்லாத்தையும் கீழே புஷ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் பாருங்கள், ஏர் ப்ரெஷர் அண்ட் டென்சிட்டி ஆர் ஹையர் அட் sea level. sea லெவலில் வந்து அப்போ நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா நார்மலாக, அதான் அப்போ அங்கே வந்து ஏர் ப்ரெஷரும் டென்சிட்டியும் அதிக அளவில் இருக்கும். பிகாஸ் a taller column of air pushes down. அதை தான் சொல்கிறாங்கம்மா டயக்ராமில். அடுத்தது பாருங்கள், டூ யூ நோ பாக்ஸ். டூ யூ நோ பாக்ஸில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஹியூமன் லங்கஸ், நம்மளோட லங்ஸ் வந்து எப்படி அடாப்ட் ஆகிருக்கு அப்படின்னா இஸ் வெல் அடாப்டட் டு ப்ரீத் அட் த ப்ரெஷர் ஆஃப் sea level. அதாவது sea லெவலில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அந்த ஆக்சிஜனை நமக்கு இன்ஹேல் பண்ணுற அளவுக்கு நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லை. இப்போது ஹைட் அதிகமாக, அதாவது ஹையர் ஆல்டிடியூட்ஸ் ஹைட் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு போனால் நம்மளோட ப்ரெஷர் வந்து ஏர் ப்ரெஷர் வந்து என்ன, அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் கம்மியாயிரும். அதுவே கீழே மைன்ஸ் சுரங்கம் sea லெவலுக்கு கீழே போனோம் அப்படின்னா ப்ரெஷர் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். அப்போ sea லெவலில் இருக்கும்போது நம்மளோட லங்ஸ் வந்து அந்த அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அந்த ஏரை வந்து ப்ரீத் பண்ணுற அளவுக்கு தேவையான அளவு அடாப்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹியூமன் லங் இஸ் வெல் அடாப்டட் டு ப்ரீத் அட் ப்ரெஷர் ஆஃப் sea level 101.3 கிலோ பாஸ்கல். இதோட மெஷர்மெண்ட் என்னன்னு நம்ம பின்னாடி இல்லை நெக்ஸ்ட் பேஜில் பார்ப்போம். So 101.3 kilo Pascal. As the pressure falls at greater altitudes, mountain climbers need special breathing equipments. So mountain climbers-லாம் special breathing equipments எடுத்துகிட்டு போவாங்க with oxygen cylinders. Similar அதே மாதிரி special equipments are used by people who work in mines. சுரங்கத்தில் வேலை பார்க்குறவங்க கூட அந்த equipments எடுத்துகிட்டு போவாங்க. Where the pressure is greater than that of sea level. ஏன்னா sea லெவலை விட கீழே வந்து ப்ரெஷர் லெவல் எப்படி இருக்குமா, அதிகமாக இருக்கும். அடுத்தது மெஷர்மெண்ட் ஆஃப் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். இப்போ இந்த அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை நம்ம எதை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறது அப்படின்னா இது பார்ப்போம் என்னென்னு. த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு டு மெஷர் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் என்னென்னா இஸ் கால் பேரோமீட்டர். So the instrument used to measure atmospheric pressure is called barometer. In this lesson we are going to see the topic mercury barometer. எதை பற்றி பார்க்க போகிறோம், mercury barometer பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிசைன்டு பை இந்த mercury barometer யார் ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணது அப்படின்னா யாரால் வடிவமைக்கப்பட்டது அப்படின்னா இட்டாலியன் ஃபிசிஸ்ட் டாரிசெல்லி. யாரால் வடிவமைக்கப்பட்டதுமா, டாரிசெல்லி. So it consists of, அந்த mercury barometer it consists of a long glass tube. அந்த டயக்ராம் நான் காட்டுறேன் உங்களுக்கு பின்னாடி. இது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு லாங் கிளாஸ் டியூப் இருக்கும். க்ளோஸ்ட் அட் ஒன் எண்ட், ஒரு எண்டில் க்ளோஸ் ஆகிருக்கும், ஓப்பன் அட் அந்த அதர் எண்டு, இன்னொரு எண்டு ஓப்பனாக இருக்கும். அப்போ அந்த ஓப்பன் ஆன எண்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெர்க்யூரியை ஃபில் பண்ணுறோம்.
filled with mercury, open end வழியாக என்ன பண்ணுறோம், filled with mercury and turned upside down, அதாவது என்னென்னா தலைகீழ அதை கவுத்து வைக்கிறோம் into a container. ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? அப்போ அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா பேரோமீட்டர். இங்கே நம்ம பார்க்க போகிறது மெர்க்யூரி பேரோமீட்டர். இது யார் ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணது? இட்டாலியன் ஃபிசிஸ்ட் டாரிசெல்லி. அப்போ இந்த மெர்க்யூரி பேரோமீட்டரில் என்ன இருக்குது, என்ன அமைப்பு இருக்குது அப்படின்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் அ லாங் கிளாஸ் டியூப் இருக்குமா, அதில் ஒரு எண்டு க்ளோஸாக இருக்கும், அதாவது பாட்டம் எண்டு க்ளோஸாக இருக்கும், டாப் எண்டு வந்துட்டு ஓப்பனில் இருக்கும். அந்த டாப் ஓப்பன் எண்டு வழியாக என்ன ஃபில் பண்ணுறாங்கன்னா ஃபில்டு வித் மெர்க்யூரி அண்ட் டர்ன்ட் அப்சைட் டவுன்னா அதை தலைகீழாக கவுக்குறாங்க இன்டு அ கண்டெய்னர் ஆஃப் மெர்க்யூரி. மறுபடியும் இன்னொரு ட்ரஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரஃப்னா ஏதோ ஒரு பாத்திரம் சொல்லலாம். அதாவது இன்னொரு கண்டெய்னரில் ஃபுல்லாக மெர்க்யூரி அந்த ட்ரஃப் ஃபுல்லாக வந்து என்ன இருக்கும்னா மெர்க்யூரி ஃபில் பண்ணியிருப்பாங்கம்மா. இப்போது இந்த கிளாஸ் டியூப்பில் நம்ம ஆல்ரெடி மெர்க்யூரி ஃபுல்லாக ஃபில் பண்ணக்கூடாது, ஹாஃப் ஆஃப் த இல்லைனா ஒரு முக்கால் பாகம் வந்து என்ன பண்ணிக்கிறோம், அந்த டியூப்பில் கிளாஸ் டியூப்குள்ளே மெர்க்யூரியை ஃபில் பண்ணிக்கிறோம். ஃபில் பண்ணிவிட்டு அப்சைட் டவுன்னா தலைகீழே அதாவது அந்த டாப் இருக்குது பாருங்கள், ஓப்பனில் இருந்துச்சு இல்லைங்களா, அதை வந்து நம்ம அதாவது கட்டை விரலால் அதை மூடிக்கிறோம், டைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். அப்போது திஸ் இஸ் டன் பை, அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபில்டு வித் மெர்க்யூரி அண்ட் டர்ன்டு அப்சைட் டவுன், தலைகீழே அதை கவுக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணுறா, தலைகீழே எதுக்குள்ளே கவுக்குறோம், இன்டு அ கண்டெய்னர் ஆஃப் மெர்க்யூரிக்குள்ளே. திஸ் இஸ் டன் பை, எப்படி பண்ணணும் பாருங்கள், திஸ் இஸ் டன் பை க்ளோசிங் த ஓப்பன் எண்ட் ஆஃப் அ மெர்க்யூரி ஃபில்டு டியூப் வித் அ தம்ப். நம்ம கட்டை விரலை வச்சு அந்த ஓப்பன் எண்ட் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் ஓப்பனிங் இட் ஆஃப்டர் இம்மர்சிங் இட் இன்டு அ ட்ரஃப் ஆஃப் மெர்க்யூரி. நம்ம அந்த கிளாஸ் டியூபோட ஓப்பன் எண்டில் கொண்டு போய் நம்மளோட கட்டை விரலை வச்சு நல்லா டைட்டாக மூடிக்கணும். மூடிட்டு அதை தலைகீழாக கவுத்து கொண்டு போய் கீழே மெர்க்யூரிக்குள்ளே வைக்கிறோம் பார்த்தீங்களா. அப்போ மெர்க்யூரிக்குள்ளே வைக்கும்போது அதை ஓப்பன் பண்ணி, அதாவது அந்த இடத்த ரிமூவ் பண்ணிக்கணும், அந்த தம்பை வந்து எடுத்துடணும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க பாருங்கள். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஃபில்டு வித் மெர்க்யூரி அண்ட் டர்ன்ட் அப்சைட் டவுன், அதாவது தலைகீழாக கவுக்கிறோம். அப்போ கவுக்கும்போது என்ன பண்ணணும், கண்டெய்னர் ஆஃப் மெர்க்யூரிக்குள்ளே தான் கவுக்க போகிறோம். திஸ் இஸ் டன் பை க்ளோசிங் த ஓப்பன் எண்டை இருக்கிறத வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு மெர்க்யூரி ஃபில்டு டியூப் வித் தம்பால் க்ளோஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் ஓப்பனிங், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், தம்பால் நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு தலைகீழாக கொண்டு வந்து கீழே அந்த மெர்க்யூரி ட்ரஃப் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே விட்டுட்டு அப்புறம் நம்ம விரலை எடுத்துடணும். அண்ட் தென் ஓப்பனிங் இட் ஆஃப்டர் இம்மர்சிங் இட், அது உள்ளே நல்லா மூழ்க வச்சுட்டு என்ன பண்ணிடணும், நம்ம விரலை எடுத்துடணும். அதான் சொன்னாங்க, தென் ஓப்பனிங் இட் ஆஃப்டர் இம்மர்சிங் இட் இன்டு அ ட்ரஃப் ஆஃப் மெர்க்யூரி. புரிஞ்சிச்சுங்களா இது? அப்போ அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் எப்படி மெஷர் பண்ணலாம், யூஸிங் ஏ பேரோமீட்டர். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் என்னது, பேரோமீட்டர். இது யாரால் முதல்ல வடிவமைக்கப்பட்டது, சாரி அடுத்தது மெர்க்யூரி பேரோமீட்டர் இங்கே பார்க்க போகிறோம். மெர்க்யூரி பேரோமீட்டர் யாரால் ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணப்பட்டது, இட்டாலியன் ஃபிசிஸ்ட் டாரிசெல்லி. அப்போ அந்த மெர்க்யூரி பேரோமீட்டரில் என்ன இருக்குது, ஒரு கிளாஸ் டியூப், லாங் கிளாஸ் டியூப், அது ஸ்மால் சைஸ் லாங் கிளாஸ் டியூப் இருக்குது. அந்த கிளாஸ் டியூப்பில் ஒரு எண்டு ஓப்பன் ஆகிருக்கும், ஒரு எண்டு க்ளோஸ் ஆகிருக்கும், பாட்டம் எண்டு க்ளோஸ், ஓப்பன், டாப் எண்டு ஓப்பன். அப்போ அந்த டாப் எண்ட் ஓப்பன் வழியே என்ன பண்ணுறோம், மெர்க்யூரியை ஃபில் பண்ணுறோம். மெர்க்யூரியை ஃபில் பண்ணிவிட்டு அந்த ஓப்பன் எண்டை வந்து நம்ம தம்பால் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு டர்ன் அப்சைட் டவுன், அதாவது தலைகீழாக அதை கவுக்குறோம். அந்த கவுக்கிறத எங்கே கொண்டு போய் கவுக்கணும் அப்படின்னா ஒரு ட்ரஃப், ஏதாவது ஒரு பாத்திரம் சொல்லலாம், ஒரு பவுல் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த ட்ரஃப்பில் கொண்டு போய் அதில் வந்து என்ன ஃபில் பண்ணியிருப்பாங்கன்னா மெர்க்யூரி ஃபில் பண்ணியிருப்பாங்க. அந்த மெர்க்யூரி ஃபில் பண்ண ட்ரஃப்பில் கொண்டு போய் அந்த கிளாஸ் டியூப்பில் இருக்க மெர்க்யூரியை கொண்டு போய் தலைகீழாக கவுத்து வைக்கிறோம். அப்போ அந்த தம்பை வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். சரிங்களா, அது வரைக்கும் இப்போ பார்த்தோம். அடுத்தது இது பாருங்கள், இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆஸ் ட்ரஃப். இதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்கிறாங்கம்மா, ட்ரஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரஃப்புக்குள்ளே என்ன இருக்குமா, மெர்க்யூரி, அதாவது ஹெச்ஜி ஃபில் பண்ணியிருக்காங்க. ஹெச்ஜினா மெர்க்யூரின்னு அர்த்தம். மெர்க்யூரியை ஃபில் பண்ணியிருக்காங்கம்மா. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, இதுதான் கிளாஸ் டியூப், லாங் கிளாஸ் டியூப். நம்ம பார்த்தா இல்லைங்களா, இட் கன்சிஸ்ட் ஆஃப், இது லாங் கிளாஸ் டியூப். இதுக்குள்ளே என்ன இருக்குது, மெர்க்யூரி ஃபில்லாக இருக்குது பார்த்தீங்களா. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட்டு வெளியில் இந்த ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள், க்ரீன் கலர் ஏரோ மார்க். திஸ் இஸ் அண்ட் அவுட் சைட் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். அந்த கிளாஸ் டியூபுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இது.
நெக்ஸ்ட் இது என்னம்மா ப்ரெஷர் எக்ஸர்டட் பை த காலம் ஆஃப் மெர்க்யூரி. இந்த காலம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் வந்து வெளியில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உள்ளே என்ன நடக்கும், அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த கிளாஸ் டியூப்குள்ளே மெர்க்யூரி லெவல் என்ன ஆகும் அப்படிங்கிறத இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த காலி ஸ்பேஸை வந்து என்னென்னு சொல்கிறாங்க, வேக்யூம். நெக்ஸ்ட்டு நார்மல் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் எவ்வளோ காட்டுதான், 760 மில்லிமீட்டர். அப்படி இல்லைன்னா இது என்னென்னு சொல்லலாம், 760 இன்ட்டு 10⁻³ மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. ஸோ இதுதாம்மா ஸ்ட்ரக்சர் ஆஃப் டயக்ராம் ஆஃப் மெர்க்யூரி பேரோமீட்டர். ஸோ இது பாருங்கள் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் லெஃப்ட் சைடில், நெக்ஸ்ட் இது சர்ஃபேஸ் ஆஃப் மெர்க்யூரி. நெக்ஸ்ட்டு பாருங்கள் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. த பேரோமீட்டர் ஒர்க்ஸ் பை பேலன்சிங் த பேரோமீட்டர் ஒர்க்ஸ் பை பேலன்சிங் என் பேரோமீட்டர் எப்படி ஒர்க் ஆகுதா, பேலன்சிங் த மெர்க்யூரி இன் த கிளாஸ் டியூப். கிளாஸ் டியூப்பில் இருக்கக்கூடிய மெர்க்யூரியை வச்சு அது பேலன்ஸ் பண்ணுது. அகைன்ஸ்ட் எதுக்கு ஆப்போசிட்டில், அவுட் சைட் த ஏர் ப்ரெஷர், வெளியில் இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பரிக் ப்ரெஷருக்கு அகைன்ஸ்டாக ஆப்போசிட்டாக வந்து மெர்க்யூரி வந்துட்டு பேலன்ஸ் பண்ணுது. பேரோமீட்டர் ஒர்க்ஸ் பை பேலன்சிங் த மெர்க்யூரி இன் த கிளாஸ் டியூப் against the outside air pressure. If the air pressure increases, அதாவது வெளியில் இருக்கக்கூடிய ஏர் ப்ரெஷர் அதிகமாச்சு அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ட்ரஃப்பில் இருக்கு இல்லைங்களா, ஆல்ரெடி மெர்க்யூரி ஃபில்லாக இருக்குல்ல, அந்த ட்ரஃப்பில் இருக்க மெர்க்யூரி இட் புஷ்ஷஸ் அப். அதாவது அந்த கிளாஸ் டியூபுக்குள்ளே இருக்கிற இந்த சப்போஸ் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர், இங்கே பாருங்கள் இந்த டயக்ராம் பார்த்திங்கன்னா தெரியும், அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இங்கே வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் வந்து அதிகமாகிருச்சுன்னா இந்த இதுக்குள்ளே இருக்கு இல்லைங்களா மெர்க்யூரி, இந்த டியூப் வழியாக என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குமா. டியூப் வழியாக மெர்க்யூரி என்னவாகும், இட் புஷ்ஷஸ் அப். மெர்க்யூரி டப்பில் இருக்கக்கூடிய மெர்க்யூரி என்ன ஆகும், கிளாஸ் டியூபுக்குள்ளே என்ட்ராகும். அதுதான் வந்துட்டு. இதுவே சப்போஸ் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் கம்மியாக இருந்துச்சுன்னா, லோவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கிளாஸ் டியூப்குள்ளே இருக்கக்கூடிய மெர்க்யூரி ட்ரெயின்ஸ் அவுட் டு த ட்ரஃப். அதாவது டியூப்குள்ளே இருக்கிற மெர்க்யூரி ட்ரஃப்பில் இருக்கக்கூடிய மெர்க்யூரியோட மிக்ஸ் ஆயிரும். அப்போ இந்த லெவல் வந்து குறைய ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? இப்போ அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அவுட் சைடில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இன்க்ரீஸ் அதிகமானால் இந்த ட்ரஃப்பில் இருக்கக்கூடிய மெர்க்யூரி டியூப்பில் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இதுவே அவுட் சைடில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆனால் டெஸ்ட் டியூப்பில், அதாவது கிளாஸ் டியூப்பில் இருக்கக்கூடிய மெர்க்யூரி ட்ரஃப்பில் இறங்கும், அதை ட்ரெயின் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதாம்மா. இஃப் த ஏர் ப்ரெஷர் இன்க்ரீசஸ் இட் புஷ்ஷஸ் மோர் ஆஃப் த மெர்க்யூரி அப் இன்டு த டப்பில் இருக்கக்கூடிய மெர்க்யூரி எடுத்துகிட்டு மேலே போகுது. அண்ட் இஃப் த ஏர் ப்ரெஷர் டிக்ரீசஸ் மோர் ஆஃப் த மெர்க்யூரி ட்ரெயின்ஸ் ஃப்ரம் த டியூப் ஆஸ் தேர் இஸ் நோ ஏர் ட்ராப்டு. So as there is no air trapped in the space between mercury and the closed end. ஸோ அதாவது அந்த க்ளோஸ்ட் எண்டுக்கும் மெர்க்யூரிக்கும் இடையில் இந்த இடத்துல வேக்யூம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த எண்டு என்ன கொடுத்துருக்காங்க, வேக்யூம். அதாவது இந்த க்ளோஸ்ட் எண்டுக்கும் இந்த மெர்க்யூரிக்கும் இடையில் வந்துட்டு ஏர் கேப்பில் ஏரே இல்லை, வேக்யூமாக இருந்துச்சு அப்படின்னா அதை தான் சொல்லியிருக்காங்க. தேர் இஸ் நோ ஏர் ட்ராப்டுனா அந்த இடத்துல தடுத்து நிப்பாட்டுறதுன்னு அர்த்தம். இந்த ஸ்பேஸ் பிட்வீன் மெர்க்யூரி அண்ட் த க்ளோஸ்ட் எண்டு, அந்த க்ளோஸ்ட் எண்டுக்கும் மெர்க்யூரிக்கும் இடையில் ஏர் எதுவுமே இல்லை அப்படின்னா, வேக்யூமாக இருந்துச்சு அப்படின்னா தேர் இஸ் வேக்யூம் இன் தட் ஸ்பேஸ். ஸோ ஆஸ் தேர் இஸ் நோ ஏர் ட்ராப்டு இன் த ஸ்பேஸ் பிட்வீன் மெர்க்யூரி அண்ட் த க்ளோஸ்ட் எண்ட் தேர் இஸ் வேக்யூம் இன் தட் ஸ்பேஸ். அதாவது இந்த ஸ்பேஸை தாம்மா அவங்க சொல்கிறாங்க. சப்போஸ் இப்போ மெர்க்யூரிக்கும் இந்த க்ளோஸ்ட் எண்டுக்கும் இடையில் ஏர் ட்ராப் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஃபில் ஆகிருக்கும் அப்படின்னா வேக்யூம் தான் ஃபில் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது as there is no air trapped in the space between mercury and the closed end, there is vacuum in that space. இப்போ vacuum cannot exert any pressure, அதாவது வேக்யூமால் எந்த ஒரு ப்ரெஷரையும் வெளிப்படுத்த முடியாது. அப்போ ஸோ the level of mercury in the tube provides precise measure. அப்போது level of mercury என்ன ஆகாது, மாறவே மாறாது, அப்படியே தான் இருக்கும். So the level of mercury in the tube provides a precise measure of air pressure, which is called atmospheric pressure. This type of instrument can be used. எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இதை லேப்லையும்
வெதர் ஸ்டேஷன்லையும் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இது வரைக்கும் கிளாஸ் புரிஞ்சுதாம்மா? திஸ் டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் கேன் பி யூஸ்ட் இன் லேப் அண்ட் ஆர் வெதர் ஸ்டேஷன். ஸோ மெர்க்யூரி பேரோமீட்டர் யூஸ் பண்ணி எப்படி வந்துட்டு நம்ம அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை ஈஸியாக மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ட்ரஃப்பில் இருக்கக்கூடிய மெர்க்யூரி கிளாஸ் டியூபுக்குள்ளே என்ட்ரு ஆகும். அதுவே அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கிளாஸ் டியூப்பில் இருக்கக்கூடிய மெர்க்யூரி ட்ரெயின் அவுட் ஆகி மறுபடியும் டப்புக்கே வந்துடும். சப்போஸ் இந்த கேப்பில் வந்துட்டு வேக்யூம் ஃபில்லாக இருக்குது, அதில் எந்த ப்ரெஷரும் எக்ஸர்ட் ஆகாது. அப்போ வந்து என்ன ஆகாது, அப்போ வந்து ப்ரிசைஸ் மெஷர்மெண்ட் காட்டும். அந்த மெஷர்மெண்ட்டுக்கு பேர் தான் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் எங்கே யூஸ் பண்ணுறாங்க? லேபில் இல்லைனா வெதர் ஸ்டேஷனில் யூஸ் பண்ணுறாங்க. அதோட கால்குலேஷன் பாருங்கள். இதோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். On a typical day at sea level, the height of the mercury column is 760 millimeter. அதாவது சி லெவலில் வச்சு நம்மளோட அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை மெஷர் பண்ணோம் அப்படின்னா அந்த மெர்க்யூரி காலம் எவ்வளோ காட்டுது அப்படின்னா 760 மில்லிமீட்டர். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், எவ்வளோ காட்டுது? 760 millimeter. That means 760 into 10 power minus 3 meter. Let us calculate the pressure due to the mercury column of 760 millimeter. இப்போ ப்ரெஷர் டியூ டு மெர்க்யூரி காலம் ஆஃப் 760 மில்லிமீட்டரோட ப்ரெஷர் என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். ப்ரெஷர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு அதுக்கு என்னென்ன தேவைப்படும்னா டென்சிட்டி ஆஃப் மெர்க்யூரி தெரிஞ்சுக்கணும், அடுத்தது ஹைட் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும், அடுத்தது ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜி. ஸோ இந்த டென்சிட்டி ஆஃப் மெர்க்யூரி வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க? 13,600 கிலோகிராம் மீட்டர் இன்வர்ஸ் கியூப் அதோட டென்சிட்டி. அப்போ ப்ரெஷரோட ஃபார்முலா என்னது? P = H rho G. நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலாவில் கொண்டு வந்து ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஹைட் என்ன தெரியும்? இங்கே 760 மில்லிமீட்டர். அப்படி இல்லைன்னா என்ன எழுதிருக்காங்க? 760 into 10 power minus 3 மீட்டர் இன்ட்டு அடுத்தது ரோ, தட் இஸ் டென்சிட்டி ஆஃப் த மெர்க்யூரி 13,600 கிலோகிராம் மீட்டர் இன்வர்ஸ் கியூப், அது டென்சிட்டி. அடுத்தது ஜி, ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, தட் இஸ் 9.8. இப்போ இந்த 3 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா we get the answer is 1.013 into 10 power 5 பாஸ்கல். என்ன ஆன்சர் கிடைக்குது? 1.013 into 10 power 5 பாஸ்கல். பாஸ்கல் அப்படிங்கிறது ப்ரெஷரை மெஷர் பண்ணக்கூடிய யூனிட். ஸோ திஸ் ப்ரெஷர் இஸ் கால்ட் 1 atmospheric pressure. இந்த ப்ரெஷருக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்கம்மா? 1 atmospheric pressure. There is also another unit called bar. இதுக்கு இன்னொரு யூனிட்டும் இருக்குது, bar, that is also used to express such high values of pressure. ஸோ இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க? 1 atm 1 atmospheric pressure equal to 1.013 into 10 power 5 pascal. அது 1 பாரில் சொல்லணும் அப்படின்னா 1 into 10 power 5 pascal. 1 into 10 power 5 pascal. 1 atm is equal to 1.013 into 10 power 5 pascal. 1 bar is equal to 1 into 10 power 5 pascal. அதுவே 1 atm இதை வந்துட்டு பாரில் சொல்கிறோம் அப்படின்னா 1 atmospheric pressure equal to 1.013 bar அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ்ப்ரெஸிங் த வேல்யூ இன் கிலோ பாஸ்கலில் சொல்லலாம் அப்படின்னா இட் கிவ்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இன்டூ 10 power 5, அதாவது 1.013 இன்டூ 10 power 5 இருக்கு இல்லைங்களா, அந்த 10 power 5 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்கன்னா 1.013 இன்டூ 10 power 2 இன்டூ 10 power 3 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்கம்மா. இப்போ 10 power 2ஆல் அதை மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆயிரும்? 101.3 ஆயிரும். இன்டூ அப்புறம் பேலன்ஸ் என்ன இருக்கும்? அதாவது இன்டூ 10 power 2னா 101.3 இன்டூ 10 power 3 இருக்கும். தட் இஸ் கிலோ பாஸ்கல். ஸோ எக்ஸ்ப்ரெஸிங் த வேல்யூ இன் கிலோ பாஸ்கல் கிவ்ஸ் 101.3 kilo pascal. This means that on each 1 meter square, that is length into breadth, area ன்னு சொல்கிறோம், 1 meter squared of surface, the force acting is 1.013 Newton. 101.3. ஸோ இங்கே மாற்றிக்கிங்கம்மா, 101.3 kilo Newton. So expressing the value in kilo pascal gives 101.3 kilo pascal. This means that on each 1 meter squared of surface, the force acting is 101.3 kilo Newton. So last ஒரே ஒரு ப்ராப்ளமோட முடிச்சுக்கலாமா? A mercury barometer in physics laboratory shows 732 millimeter காட்டுது. Vertical column of mercury. Calculate the atmospheric pressure in pascal. இப்போ இதோட அவுட் சைட் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்.
given density of mercury rho is equal to 13,600. அது அப்படி இல்லைனா எப்படி எழுதலாம்னா 1.36 into 10 power 4 kilogram meter inverse cube. Then acceleration due to gravity g is equal to 9.8 meter second inverse square. இப்போ atmospheric pressure கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா p is equal to rho g h இல்லைனா h rho g. ஸோ இப்போ அதில் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. h என்னது 732 into 10 power minus 3, rho என்னது 1.36 into 10 power 4, then into 9.8 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா we get the answer 9.76 into 10 power 4 Pascal or 0.976 into 10 power 5 Pascal. Up to this over ma. Thank you children.